Hello everyone, this is Madan Kumar and welcome to SQL for Academy. Before starting today's class, if anyone missed the last class, please go through our channel SQL for Academy and check it. Okay? So அதோட continuity class தான் இன்னைக்கு. So இன்னோட topic என்னன்னா pseudo columns. What is the pseudo columns? So what are the pseudo columns are there? So அதோட benefit என்ன? So எதுக்கு நம்ம pseudo columns யூஸ் பண்றதை நம்ம இன்னோட கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். Pseudo columns are a definition என்ன? Pseudo columns are special read-only columns provided by Oracle that return system generated values even though they do not exist in the table. So இந்த சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணால் ஒரு சூடோ காலம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி அது எந்தெந்த பர்பஸ்க்காக தேவையோ அந்தந்த பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிஸ்டேட், சிஸ் டைம் ஸ்டாம்ப், யூசர், யூஐடி, ரோனம், ரோ ஐடி, நெக்ஸ்ட் வேல், கர்வேல், லெவல். ஸோ இந்த 9 இருக்குது சூடோ காலம்ஸ். ஓகே, ஸோ இது ஒன் பை ஒன்னாக இதோட பர்பஸ் என்ன, நம்ம எந்தெந்த சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன், அந்த டெஃபினேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஸ் டேட். ஓகே, சிஸ் டேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, தி கமாண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த கரண்ட் சிஸ் டேட். ஓகே, இங்கே டேட் DDMMYY இது வந்துட்டு உங்கள் சிஸ்டமில் எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே, என்னோட சிஸ்டமில் DD மந்த் அண்ட் இயர், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வரும். ஸோ இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் சிஸ் டேட் ஃப்ரம் டூயல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஸோ என்னோட சிஸ்டமில் 18/10/2025 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்துட்டு சிஸ் டேட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சிஸ் டைம் ஸ்டாம்ப். ஸோ செலக்ட் சிஸ் டைம் ஸ்டாம்ப் ஃப்ரம் டூயல். ஓகே, இது என்னன்னா, திஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே கரண்ட் சிஸ் டேட் அண்ட் டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் டு டைம் ஜோன். ஓகே, ஸோ இங்கே நம்ம சிஸ்டமோட டேட் தெரியும், டைம் தெரியும், அதோட ரெஸ்பெக்ட் டு டைம் ஜோன் நமக்கு தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் யூசர். தி கமாண்ட் ஷோஸ் யூ த கரண்ட் யூசர் யூ ஹேவ் லாக்ட் இன். ஸோ நான் எந்த கரண்ட் யூசர் லைன் பண்ணிருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த யூசர் அண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண முடியும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் யூசர் ஃப்ரம் டூயல். ஸோ நான் ஹெச்ஆர்ன்ற ஸ்கீமாவில் இருக்கேன். ஸோ ஹெச்ஆர் ஸ்கீமா இருக்கிறதுனால எனக்கு ஹெச்ஆர்ன்ற இந்த ஸ்கீமா நேம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, யூசர். நெக்ஸ்ட் யூஐடி. செலக்ட் தி கமாண்ட் ஷோஸ் யூ த கரண்ட் யூசர் ஐடி யூ ஹேவ் லாக்ட் இன். ஸோ நான் எந்த யூசரை லைன் பண்ணிட்டு இருக்கேன்றது வந்துட்டு எனக்கு யூஐடி வைத்து நம்ம செக் பண்ணலாம். செலக்ட் யூஐடி ஃப்ரம் டூயல். ஸோ 43 எனக்கு யூசர் ஐடி வந்துட்டு 43 எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரோ நம்பர். ஸோ ரோ நம்பர் வந்துட்டு திஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் ரோ நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அண்ட் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேஸ். ஓகே, இந்த ரோ நம்பர் ஜென்ரேட் ஆகும், பட் இந்த டேட்டா பேஸில் இது ஸ்டோர் ஆகாது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இந்த டேபிள் என்கிட்ட இருக்குது. ஓகேவா, இந்த டேபிள் இருக்குது. இப்போ எனக்கு என்ன ரோ நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஸோ செலக்ட் ரோ நம் கமா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம், எந்தெந்த காலம் வேணும் அதை நான் காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சேலரி சூஸ் பண்ணேன், டிபார்ட்மெண்ட் ஐடி கமா சேலரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டேபிள் நேம் என்ன, ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ் டேபிளில் எனக்கு தேவையான காலம்ஸ் எடுத்துக்கிட்டு அது ரோ நம்பர் நான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு பார்த்தியா, இதான் ரோ நம்பர். பட் இது என்னன்னா, இது நீங்கள் சேவ் டேட்டா பேஸில் சேவ் ஆகாது. இந்த ரோ நம்பர் அது டேட்டா பேஸில் சேவ் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, திஸ் கமாண்ட் யூஸ் டு ஜென்ரேட் த ரோ நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேஸ். இந்த ரோ நம்பர் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் ஒன்லி, அதான் ரீட் ஒன்லின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறது இந்த சூடோ காலம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. ஓகே, இதுதான் ரோ நம்பர். நெக்ஸ்ட் ரோ ஐடி. இந்த ரோ ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஸோ இதுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ரோ ஐடி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ரோ ஐடி இஸ் யூனிக் அண்ட் ஜென்ரேட்டட் வென் த ரோ இஸ் இன்சர்டட்.
இந்த ரோஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போயே இதுக்கு ஒரு ரோ ஐடி ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றுன்னா இது ரோ இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ரோ ஐடி வந்துட்டு எப்போ இந்த டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்களோ அப்போயே ரோ ஐடி வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி இப்போ எத்தனை ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ரெக்கார்ட்ஸ்க்கான ரோ நம்பர் அது ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, இட் ஹேஸ் 18 digits கேரக்டர்ஸ். இது எத்தனை டிஜிட்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும்? ரோ ஐடி வந்துட்டு 18 digits கேரக்டர்ஸ் இருக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க. ரோ ஐடி எப்போ வந்து ஜென்ரேட் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு அது எத்தனை டிஜிட்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குன்றது வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்கேஸ் யாராவது இன்டர்வியூவில் கேட்டாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் சரி, ஸோ யூ சப்போஸ் டு ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின், ரைட்? ஸோ that's why you need to know. ஓகே, contains mixed characters and numbers. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அது the command is used to display row ID. உங்கள் ரோ ஐடி வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை நம்ம இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் row ID, first name, salary from employees. பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஐடிக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு வந்துட்டு ரோ ஐடி வந்துட்டு இதுதான் ரோ ஐடி. ஸோ 107 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த 107 ரெக்கார்ட்ஸ்க்கான ரோ ஐடி வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ரோ ஐடி. ஓகே, இது எப்போ ஜென்ரேட் ஆகும்? எப்போ நீங்கள் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் ரோ ஐடி ஜென்ரேட் ஆகிடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்கிட்ட என்ன டேபிள் இருக்குன்னு பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்கே. ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். சரி, நான் என்ன பண்ண ரோ ஐடி கொடுக்குறேன். ரோ ஐடி கமா நேம் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுக்கான ரோ ஐடி இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நான் புதுசாக வந்துட்டு ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்கே. இங்கே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்ட்டு எதில் இன்சர்ட் பண்ணோம்? எம்கே. வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம். வேல்யூஸ் இங்கே நேம் வந்துட்டு நான் ராஜு அனு கொடுக்குறேன். ஓகே, டெசிக்னேஷன் வந்துட்டு நான் அக்கௌண்டன்ட்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஒன் ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நான் போயிட்டு என்னோட செலக்ட் குவரி பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ராஜு அக்கௌண்டன்ட் சொல்லிட்டு இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போது இதுக்கு போய் நான் செக் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ரோ ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கா? இங்கே ஈவோட எண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது? ஏஏஇ எண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏஏஎஃப் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இன்னொரு இன்சர்ட் பண்ணனா அப்போ எஃப் வந்து இருந்துச்சுல, நெக்ஸ்ட்டு வரணும். இங்கே நான் ராஜன் கொடுக்குறேன். இங்கே நான் அட்மின்னு கொடுக்குறேன். இன்சர்ட் பண்ண இன்னொரு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இங்கே நான் செக் பண்ணுறேன். இதோட ரோ ஐடி நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜி ஏஏஜி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ரோ ஐடி ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரோ ஐடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ கர் வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? திஸ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு ஷோ நெக்ஸ்ட் அவைலபிள் வேல்யூ ஃப்ரம் சீக்வென்ஸ் விச் கேன் பி யூஸ்ட். இங்கே நெக்ஸ்ட் வேல்யூ கர் வேல்யூன்றது வந்துட்டு இது ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. சீக்வென்ஸ் ஒரு டாப்பிக்னு இருக்குது, அதுக்குள்ளே இந்த ரெண்டுமே வரும். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வந்து அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு அது நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த சீக்வென்ஸான கிளாஸ் வரும்போது நம்ம இன்டெப்த்தாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு சீக்வென்ஸை ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செலக்ட் சீக்வென்ஸ் 10 டாட் நெக்ஸ்ட் வேல் ஃப்ரம் dual. ஸோ ஆக்சுவலாக ஆல்ரெடி சீக்வென்ஸ் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் வேல்யூ வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 4 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 5 வரும். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர்ஸ் அவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்களோ ஸோ அதுக்கு அது வரைக்கும் நமக்கு இது
அந்த நெக்ஸ்ட் வேல்யூன்றது நம்ம அவைலபிள் காட்டிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ கர்வேல்யூன்றது ஒன்றும் கிடையாது. அதுக்கு அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே நெக்ஸ்ட் வேல்யூ கர்வேல்யூ கொடுத்தோம்னா கரண்ட்டில் என்ன அவைலபிள் இங்கே 5 இருக்கு கரெக்டாக. ஸோ அதே அவைலபிளாக தான் நம்ம காட்டும். என்ன அவைலபிள் நம்பர் இருக்கோ அதை காட்டும். ஸோ 5 தான் கரண்ட் அவைலபிள் நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு இங்கே நெக்ஸ்ட் வேல்யூ இருக்குது. இங்கே நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் செக் பண்ணுறேன். இங்கே 6n இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தோம்னா உங்களுக்கு 6n காட்டும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வேல்யூ கர் வேல்யூக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் லெவல். Level is a pseudo column in Oracle that shows that the depth of rows in a hierarchy query. This tells you the depth of each employee in the company. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார். ஓகே, அது கீழே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார். அது கீழே ஒரு டீம் லீடர் இருப்பார். அது கீழே ஒரு எஸ்எம்இ, அதுக்கப்புறம் அசோசியேட். ஓகேவா? ஸோ இதுதான் ஹைரார்கி. கரெக்டாக? ஸோ இதே தான் இங்கே லெவல் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹைரார்கி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த லெவல்ன்றது யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம வந்துட்டு அது லெவல் யூஸ் பண்ணி ஹைரார்கி ஐடென்டிஃபை பண்ணுறது அதை நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். Select employee ID, comma manager ID, comma first name, comma salary. உங்களுக்கு எந்தெந்த காலம் வேணும் அந்த காலம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லெவல் என்ற கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். லெவல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெவல் யூஸ் பண்ணால் கனெக்ட் பை மஸ்ட் பி யூஸ்ட். ஓகே, கனெக்ட் பை யூஸ் பண்ணும் அது சொல்கிறேன். இது என்னென்னா ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறேன். அது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அலியாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து? எம்ப்ளாயி டேபிள்லேருந்து. ஸ்டார்ட் வித் மேனேஜர் ஐடி இஸ் நல். மேனேஜர் ஐடி நல்லாக இருந்துச்சுன்னா ஓகே, கனெக்ட் பை prior, connect by prior, employee ID equal to manager ID. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஸ்டேஜிங் வந்துச்சு பார்த்தீங்களா? நான் அலியாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அது அலியாஸ் நேமோட ஸ்டேஜ் வந்திருக்கும். ஓகே, ஸோ இங்கே 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்கா? 1 2 3 4 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆர்டர் பண்ணணும். இது எனக்கு ஜிக்ஜாகாக இருக்குது, எனக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர் பை இது ரெண்டு விதமாக இருக்கும். டிசெண்டிங் ஆர்டர் பை கொடுத்தீங்கன்னா இது அசெண்டிங் ஆர்டர் வரும். நீங்கள் டிசெண்டிங் பெருசு மேலே வரணும்னா ஹையஸ்ட்டு மேலே வரணும்னா ஸோ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ டிசெண்டிங் கொடுக்கணும், டிஇஎஸ்சி கொடுத்தா போதும். ஸோ இது ஆர்டர் உங்களுக்கு வந்துடும். ஆர்டர் பை எது ஆர்டர் பண்ணணும்? நம்ம இந்த ஸ்டேஜ் தானே நம்ம ஆர்டர் பை பண்ணோம். கரெக்டாக அது கொடுக்கணும். ஸோ நமக்கு என்ன வேணும்? ஆர்டர் பை ஆச்சு. ஸோ எனக்கு வேணா அசெண்டிங்காக போதும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்படி டிஃபால்ட்டாக இப்படியே விட்டிங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் அசைன் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே 100ன்றது தான். இப்போ வந்துட்டு ஸ்டீவனுக்கு வந்துட்டு மேனேஜர் யாரும் இல்லை, அதனால் வந்துட்டு நல்லன்னு இருக்குது. இங்கே 1 அவரோட லெவல் வந்துட்டு 1. ஓகேவா? ஸ்டீவனுக்கு அப்புறம் யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவரோட ஸ்டேஜ் வந்துட்டு 1, அதனால் நல்லன்னு இருக்குது. அவருக்கு மேனேஜர் யாரும் இல்லை, அதனால் இங்கே நல்லன்னு இருக்குது. அதோட அவரோட லெவல் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இங்கே இந்த ஸ்டீவன் கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே 100 இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெக்சண்டர் வந்துட்டு ஸ்டீவனுக்கு போட்டிங்க. ஓகேவா? ஸோ இங்கே 100 இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே லெவல் இருப்பாங்க. 100 யாராருக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அவங்கள ஒரே லெவலில் இருப்பாங்க. ஸோ அதான் நம்பர் 2. அவங்க இருக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு 2. அதே மாதிரி 101. ஸோ இங்கே 101 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட லெவல் வந்துட்டு 3. ஸோ இந்த மாதிரி எந்த எம்ப்ளாயி ஐடி மேனேஜர் ஐடிக்கு வந்துட்டு மேட்சிங் ஆகுதோ ஸோ அங்கே அவங்களோட லெவல் வந்துட்டு இங்கே ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லெவல் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறது இது லெவல்ன்றது. ஓகேவா? ஸோ இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது வந்து புரியுதுன்னா ப்ளீஸ் கோ த்ரூ அகைன். ஓகே, ப்ளீஸ் இந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.